Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 6 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல இருந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக்க பார்க்க போறோம். இது எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா? ஆமா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது கிரிட்டிக்கல். ஆனா அதை விட முக்கியமா நம்ம டெய்லி லைஃப்ல பார்க்குற டெக்னாலஜிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சீக்ரெட் இது. அந்த சீக்ரெட்டை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கேள்வி. நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருது இல்லையா? ஆமா. அது பவர் பிளான்ட்ஸ்ல இருந்து வருது. ஆனா எப்படி இவ்ளோ பெரிய அளவுல பேட்டரி எதுவுமே இல்லாம எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்றாங்கன்னு எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். டேம்ல இருந்து பவர் வருது, டர்பைன் சுத்துதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டர்பைன் சுத்துறதுக்கும் நம்ம வீட்ல லைட் எரியறதுக்கும் என்ன கனெக்ஷன்னு சரியா புரியல. எக்ஸாக்ட்லி. அதோட அடிப்படை, அதாவது the fundamental principle, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல வர்ற ஒரு சேஞ்சலாம். சேஞ்சா? ஆமா. இன்னும் ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்லட்டுமா? நாம இப்போ யூஸ் பண்ற வயர்லெஸ் சார்ஜஸ் இருக்குல்ல? ஆமா, போன் அந்த பேட் மேல வச்சா சார்ஜ் ஆகுமே, அதுதானே? அதேதான். அங்க உங்க போனும் அந்த சார்ஜிங் பேடும் நகரவே இல்ல. ரெண்டுமே ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஆமா. ஆனாலும் அங்க இருக்கிற ரெண்டு காயில்ஸ்ல மோஷனே இல்லாம கரண்ட் மாறுறதுனால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி உங்க போன் சார்ஜ் ஆகுது. வெயிட், வாட்? என்ன சொல்றீங்க? மோஷனே இல்லாம கரண்ட் இன்டியூஸ் ஆகுமா? அது எப்படி பாசிபிள்? அதுதான் இதுல இருக்கிற ஒரு அழகு. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு மேக்னெட்டை வேகமா மூவ் பண்ணாதான் கரண்ட் வரும்னு படிச்ச மாதிரி ஞாபகம். அதுவும் ஒரு வழி. ஆனா அது மட்டும் வழி இல்ல. இத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பாப்போம். சரி, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியா வழியா எவ்ளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதுன்னு கவுண்ட் பண்ற ஒரு அளவு தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஒரு ஏரியாக்குள்ள போற ஃபீல்ட் லைன்ஸோட கவுண்ட். பர்ஃபெக்ட். இத இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு அனாலஜி யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு ஜன்னல் பக்கத்துல நிக்கிறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. வெளியில மழை பெய்யுது. ஓகே, சரி, இமேஜின் பண்ணிக்கிறேன். அந்த ஜன்னல் வழியா எவ்ளோ மழை துளிகள் உள்ளே வருது அன்னோதுதான் ஃப்ளக்ஸ். இப்போதைக்கு இத வாட்டர் ஃப்ளக்ஸ்னு வச்சுக்கலாம். சரி, நீங்களே சொல்லுங்க, உள்ள வர்ற மழை துளிகளோட எண்ணிக்கை எப்போ அதிகமாகும்? மழை ரொம்ப ஜோரா பெஞ்சா அதிகமா வரும். இல்லனா ஜன்னலை இன்னும் பெருசா திறந்தா அப்போ அதிகமா வரும். பிரில்லியன்ட். பிசிக்ஸோட ரெண்டு முக்கியமான ரூல்ஸே நீங்களே சொல்லிட்டீங்க. மழை ஜோரா பெய்யுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பி. ஓகே. ஜன்னல் பெருசா இருக்குன்னா ஏரியா அதிகமா இருக்கு. சோ ஃப்ளக்ஸ் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தையும் ஏரியாவையும் டிபெண்ட் பண்ணுது. ஆனா மூணாவதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதென்ன? ஆங்கிள். ஆங்கிளா? அது எப்படின்னு புரியலையே. நீங்க ஜன்னலை மழைக்கு நேரா பெர்பெண்டிகுலரா வச்சா மேக்ஸிமம் மழை துளி உள்ள வரும், கரெக்டா? ஆமா. அதே ஜன்னலை கொஞ்சம் சாச்சு டில்ட் பண்ணி வச்சா உள்ள வர துளி கம்மி ஆகும் இல்லையா? ஆமா ஆமா, அது கரெக்ட் தான். நல்ல சாச்சா ரொம்ப கம்மியா தான் வரும். இன்னொரு படி மேல போய் ஜன்னலை ஃபிளாட்டா மழைக்கு பேரலலா வச்சா அப்போ ஒண்ணுமே உள்ள வராது, ஜீரோ தான். சூப்பர். இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட முழு கான்செப்டும். அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் பி, சர்ஃபேஸோட ஏரியா ஏ, அப்புறம் அந்த ஃபீல்டுக்கும் சர்ஃபேஸ்க்கும் இருக்கிற ஆங்கிள் தீட்டா, இந்த மூணு விஷயத்தையும் சார்ந்து தான் இருக்கு. ஓ, இப்ப கனெக்ட் ஆகுது. சோ ஃப்ளக்ஸ்ங்கிறது ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த ஃப்ளக்ஸோட வேல்யூ மாறும்போது தான் ஏதோ நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அந்த ஏதோ தான் கரண்ட். சரி, இந்த ஐடியாவை தான் நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஒரு ஃபார்முலாவா கொடுத்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்ல எழுதுற மாதிரி என்சிஆர்டி இதை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அந்த டெஃபினிஷனை அப்படியே ரீட் பண்ணுங்க. ஓகே. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ a plane of area A placed in a uniform magnetic field B can be written as phi B equal to B dot A equal to BA cos theta, where theta is angle between B and A. இதுல B dot A ன்னு வருதே, அது டாட் ப்ராடக்டா? அப்புறம் angle between B and A ன்னு சொல்றாங்க. Aங்கிறது ஏரியா, அது ஒரு வேல்யூ தானே, அதுக்கு எப்படி டைரக்ஷன் இருக்கும்? எக்ஸலென்ட் क्वेश्चंस. ரெண்டுமே ரொம்ப வேலிடான டவுட்ஸ். ஏரியா வெக்டர்னு ஏதாவது இருக்கா? கரெக்ட், அங்கதான் வரேன். நம்ம ஜன்னல் அனாலஜிக்கே போவோம். ஸ்டெப் 1, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு B இருக்கு. இதுதான் நம்ம மழை. சரி. ஸ்டெப் 2, அதுல ஒரு க்ளோஸ்ட் லூப் ஏரியா A இருக்கிற மாதிரி வைக்கிறோம். இது நம்ம ஜன்னல். ஓகே. ஸ்டெப் 3, இப்போ உங்க டவுட்டுக்கு வருவோம். ஏரியாக்கு டிரெக்ஷன் உண்டு. உங்க ஜன்னல் நேரா இருக்கா இல்ல சாஞ்சிருக்கான்னு சொல்றதுக்கு ஒரு ஆரோ வேணும் இல்லையா? ஆமா. அந்த சர்ஃபேஸ்லேருந்து செங்குத்தா
பர்பெண்டிகுலரா வெளியே வர்ற ஒரு கற்பனை ஆரோ தான் ஏரியா வெக்டர். அந்த ஆரோக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனுக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டா. இப்ப புரிஞ்சுச்சு. சோ ஃபார்முலால ஏன்னு சொன்னாலும் அது ஏரியா வெக்டரோட டைரக்ஷனையும் சேர்த்து தான் குறிக்குது. எக்ஸாக்ட்லி. அப்போ அந்த ஏரியா வெக்டரும் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்தா ஆங்கிள் 0, cos 0 வந்து 1, சோ மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ். ரெண்டும் பெர்பெண்டிகுலரா இருந்தா ஆங்கிள் 90, cos 90 வந்து 0, சோ 0 ஃப்ளக்ஸ். பர்ஃபெக்ட். அதனால தான் ஃபார்முலா phi b = BA cos θ. இந்த ஃபார்முலாவை பார்த்தாலே தெரியும், B மாறினாலும் சரி, A மாறினாலும் சரி, இல்ல θ மாறினாலும் சரி, டோட்டல் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓ, பவர் பிளான்ட்ல டர்பைன் சுத்துறப்போ காயிலோட ஆங்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும், கரண்ட் வரும். வயர்லெஸ் சார்ஜர்ல கரண்ட்டை மாத்துறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு B சேஞ்ச் ஆகும், அப்பவும் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி கரண்ட் வரும். வாவ், இப்போ எல்லாம் கனெக்ட் ஆகுது. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கான்செப்ட் இன்னும் கிளியர் ஆயிடும். ஒரு ஸ்கொயர் லூப் இருக்கு, அதோட சைடு வந்து 10 சென்டிமீட்டர். ஓகே, அத 0.1 டெஸ்லா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கிறோம். ஃபீல்டுக்கும் அந்த லூப்போட நார்மல், அதாவது ஏரியா வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் 45 டிகிரிஸ்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளக்ஸ் என்ன? சரி, முதல்ல ஏரியா A கண்டுபிடிக்கணும். 10 சென்டிமீட்டர் இன்டூ 10 சென்டிமீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை SI யூனிட்க்கு மாத்தணும். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அப்போ 0.01 மீட்டர் ஸ்கொயர். கரெக்டா? பர்ஃபெக்ட். இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஃபார்முலா வந்து phi = BA cos θ. So phi = 0.1t 0.01 மீட்டர் ஸ்கொயர் cos 45 degrees. கரெக்ட். cos 45 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√2. ஆமா, பெரிப்பு 0.707. So flux approximately 0.000707 வரும். இதோட SI யூனிட் வெபர், சிம்பிள் WB ஞாபகம் இருக்கு. எக்ஸலென்ட். இவ்வளவுதான் கால்குலேஷன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃப்ளக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது முதல் படிதான். The real magic happens when this value changes. அதை பத்தி தான் நாம அடுத்த டாபிக்ல ஃபாரடைஸ் லால படிப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல மார்க்ஸ் லூஸ் பண்ற ஒரு பெரிய தப்பு பத்தி சொல்றேன். சரி, சொல்லுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய மேக்னெட்டை ஒரு காப்பர் வயர் பக்கத்துல வச்சா அந்த வயர்ல கரண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஓடணும். அது சரியா? இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அது தப்புன்னு தோணுது. ஏன் தப்பு? ஏன்னா மேக்னெட்டும் வயரும் ரெஸ்ட்ல இருந்தா ஃப்ளக்ஸ் இருக்கும், ஆனா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகாது இல்லையா? ப்ரிசைஸ்லி. அதுதான் இதுல எல்லாரும் பண்ற தப்பு. a steady magnetic field, அதாவது மாறாம இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒரு ஸ்டேஷனரி லூப்பை வச்சா ஃப்ளக்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். சோ கரண்ட் இன்டியூஸ் ஆகாது. 0. எந்த கரண்ட்டும் இன்டியூஸ் ஆகாது. சேஞ்ச் தான் இங்க கீவேர்டு. The universe rewards change, not stillness. ஓ, புரிஞ்சிருச்சு. சோ நோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், நோ கரண்ட் இன் தி சர்க்யூட். சிம்பிள். Simple as that. சரி, இன்னொரு சின்ன மிஸ்கன்செப்ஷன். இந்த ஃப்ளக்ஸ்ங்கிறது வெக்டரா இல்ல ஸ்கேலரா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு வெக்டர், ஏரியாவை கூட ஏரியா வெக்டர்னு சொன்னோம். அப்போ ஃப்ளக்ஸும் வெக்டரா தான் இருக்கணும். நல்ல கெஸ். ஆனா இல்ல, அது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி. அப்படியா? ஏன்? ஃபார்முலால B.A, அதாவது டாட் ப்ராடக்ட் வருது இல்லையா, ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் எப்பவுமே ஒரு ஸ்கேலார் தான். ஓ, ஆமா. நம்ம அனாலஜில யோசிங்க, ஜன்னல் வழியா எவ்ளோ தண்ணி உள்ள வருதுங்கிறதுக்கு டிரெக்ஷன் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு நம்பர், ஒரு அளவு. அதே மாதிரி தான் ஃப்ளக்ஸும். வாவ், ஓகே. அது நல்ல பாயிண்ட். சோ ஃப்ளக்ஸ் இஸ் a scalar. Got it. கரெக்ட். இத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க ஒரு சிம்பிள் ஃப்ரேஸ் சொல்றேன். ஃபீல்ட், ஃபேஸ் அண்ட் டில்ட் டுகெதர் டிசைட் ஃப்ளக்ஸ். ஃபீல்ட், ஃபேஸ் அண்ட் டில்ட். நல்லா இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட், லூப்போட ஃபேஸ் ஏரியா, அப்புறம் அதோட டில்ட் ஆங்கிள். ஃபார்முலாக்கு ஒரு மிமோனிக். BA cos for flux. BA cos for flux. நைஸ், ரைமிங்கா இருக்கு. ஆமா, இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீங்க படிக்கும்போது உங்க நோட் புக்கை ஒரு லூப் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி. ஒரு டார்ச் லைட்டை மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி வச்சு உங்க நோட் புக்கை டில்ட் பண்ணி பாருங்க. எப்ப மேக்ஸிமம் லைட் அது மேல படுது, எப்ப 0 ஆகுதுன்னு உங்களுக்கே விஷுவலா புரியும். யூ கேன் லிட்ரலி ஃபீல் த ஃப்ளக்ஸ் சேஞ்சிங். இது நல்ல ஐடியா. செஞ்சு பார்க்கறேன். Point 1.
மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது ஒரு ஏரியா வழியா பாஸ் ஆகிற டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட ஒரு மெஷர். அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் B, ஏரியா A அண்ட் ஆங்கிள் தீட்டாவை டிபெண்ட் பண்ணுது. பாயிண்ட் 2, இதோட ஃபார்முலா phi is equal to BA cos theta and இதோட SI யூனிட் வெபர் WB. ரொம்ப முக்கியமா இது ஒரு ஸ்கேலார் குவாண்டிட்டி, வெக்டர் கிடையாது. பாயிண்ட் 3, the most important point, ஒரு ஸ்டெடி கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கரண்ட் இன்டியூஸ் பண்ணாது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டைமோட சேஞ்ச் ஆனா மட்டும்தான் ஒரு சர்க்கியூட்ல EMF அண்ட் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அந்த சேஞ்ச் தான் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குது. எக்ஸாக்ட்லி. 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, profsam.com. Thanks for joining this deep dive. இன்னைக்கு பார்த்த கான்செப்ட்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த முறை நம்ம ஃபாரடேஸ் லா பார்க்கும்போது இது ரொம்ப யூஸ் ஆகும்.